இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அகிலா, நான் உன்னை வீடெல்லாம் தேடி பார்த்துட்டு வரேன். நீ இந்த நேரத்துல இங்க வந்து தனியா என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? இப்பெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தாலும் நான் தனியா இருக்கிற மாதிரி தாங்க ஃபீல் பண்றேன். என்னாச்சு அகிலா? ஏன் ஒரு மாதிரியா பேசுற? நானா பேசலைங்க. என்ன சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படி பேச வைக்குது. நீ என்ன சொல்ற அகிலா? நீ இப்படி ஃபீல் பண்ற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? நம்ம வீட்ல நடக்கிற விஷயம் நந்தினி வரைக்கும் தெரிஞ்சிருக்குங்க. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. உன்னை குழப்பறதுக்காக நந்தினி ஏதாவது சொல்லிருப்பா அகிலா. அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. இல்லைங்க, நந்தினி என்ன குழப்பல. என்னோட குழப்பத்தை தான் அவ தெளிவா சொன்னா. அதுவும் அழுத்தமா சொன்னா. எனக்கு தெரியக்கூடாதுன்னு ஏதோ ஒரு விஷயத்த வீட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்துகிட்டு என்கிட்ட இருந்து மறைக்க பாக்குறீங்கன்னு நந்தினி என்கிட்ட சொல்றா. நம்ம வீட்ல நடக்கிற விஷயம் நந்தினி வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா எனக்கு தெரியல. என்ன சொல்ற அகிலா? என்ன சுத்தி என்னமோ நடக்குதுங்க. இல்லனா நம்ம வீட்ல நடக்கிற விஷயம் எப்படிங்க நந்தினிக்கு தெரியும்? நம்ம வீட்ல இருக்கிற மத்தவங்க வேணா நீங்க என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறீங்களா? என்ன அகிலா, நீ என்னையே சந்தேகப்படுறியா? நீங்க எதையுமே மறைக்க மாட்டீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன சுந்தரம், என்னால நம்பவே முடியலையே. என்கிட்ட வந்து உதவி எல்லாம் கேக்குற, இன்ப அதிர்ச்சி வேற குடுக்குற. ஆமா, நீ என்ன உதவி கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் உன் அம்மா அகிலாண்டேஸ்வரி இருக்காளே. அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து உதவி கேட்டு நிக்கிற? என்ன அகிலா கிட்ட என்ன மாட்டி விட்டுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அம்மா கிட்ட இந்த உதவியை கேட்க முடியாதம்மா. அதனாலதான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். அகிலா கிட்ட கேட்க முடியாத உதவின்னா வில்லங்கத்தனமான உதவியா தான் இருக்கணும். ஏன்னா அகிலா அந்த மாதிரி வில்லங்கத்தனமான விஷயங்களுக்கு தான் உதவி செய்ய மாட்டா. வில்லங்கத்தனமான விவகாரத்துக்கெல்லாம் நீ போக மாட்டியே. அப்ப வேற என்னவா இருக்கும்? ஒருவேளை உனக்கு வேண்டியவங்க யாராவது தப்பு பண்ணிட்டு ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி பேசணுமா? சொல்லு, நான் பேசுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. அப்ப வேற என்ன வேணும்னு கேளு. என்னைக்கும் இல்லாம என் முன்னாடி வந்து கை கட்டி கெஞ்சிட்டு நிக்கிற, நான் செய்யாம இருக்க முடியுமா? கேளு, நான் செஞ்சு தரேன். பார்வதி தன்னோட வாழ்க்கைய பெரிய தம்பிகிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் நான் பேசி என்னாக போகுது? நாங்க 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது அம்மா கிட்ட இருந்து சம்மதத்தை வாங்கிடுவோம். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எந்த காரணத்தை கொண்டும் நாங்க பிரிய மாட்டோம். பட்டம்மா சொன்னது, பார்வதி பேசுனது எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கும்போது பார்வதி பெரிய தம்பி கூட பழகுறதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கு. அதை எப்படியாவது நாம கண்டுபிடிச்சாகணும். இப்ப என்ன பண்ணலாம்? ஆரம்பத்துல இருந்து இவன் தான் அவ அக்காவுக்கு சப்போர்ட். அதனால இவனுக்கு எல்லா விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அடிச்சு கேட்டா கூட எதுவுமே தெரியாதுன்னு சாதிப்பான். இவங்கிட்ட வேற மாதிரி பேசித்தான் உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கணும். பேசி பார்ப்போம். ஏண்டா கணேஷா, அப்பா, உங்க அக்கா எங்கடா? கோவிலுக்கு போயிருக்குப்பா. ஏப்பா கேக்குறீங்க? இத்தனை நாளா உங்க அக்கா பெரிய தம்பி மேல ஆசைப்படுறாங்கிறத மட்டும்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு தெரியாம எவ்வளவு பெரிய காரியமெல்லாம் பண்ணிருக்கா தெரியுமா? அக்காவுக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் விஷயம்
அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சோ? என்னடா முழிக்கிற? ஒன்னும் இல்லப்பா. என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு உங்க அக்கா அப்படிலாம் பண்ணிருக்கா. இன்னைக்கு வரட்டும், அவளுக்கு இருக்கு. சரி, நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். உங்க அக்கா வந்ததும் என்னை எழுப்பு. சரிங்கப்பா. கல்யாண விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்றது முதல்ல அக்கா கிட்ட எப்படியாச்சும் சொல்லணும். இவ பின்னாடியே போனா அக்காவும் தம்பியும் என்ன பேசிக்கிறாங்கிறத வச்சு உண்மை என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். தாலி? என்ன கொடுமை இது? உன் கழுத்துல எப்படி தாலி? கேக்குறல்ல, பதில சொல்லு. அப்ப இந்த தாலிய பெரிய தம்பி கட்டினாரா? உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? எப்ப கட்டின தாலி இது? இத்தனை நாளா தாலிய மறைச்சு வச்சு என்ன ஏமாத்திக்கிட்டு இருந்தியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப? பெரிய தம்பியா இப்படி ஒரு காரியத்தை பண்ணாரு? அவர் கட்டின தாலியா இது? ஆமாப்பா, பெரிய கட்டின தாலிதான். எது நடந்துடக்கூடாதுன்னு பயந்தனும் அது நடந்துருச்சே. நான் அம்மா முகத்துல எப்படி முழிப்பேன்? அவங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன்? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்கப்பா. பொறுமையா இருக்க வேண்டிய நீ அவசரப்பட்டுட்டு என்ன பொறுமையா இருக்க சொல்றியா? உன்னை வெட்டி போட்டா கூட என் ஆத்திரம் தீராது. உன்னை நான் உனக்கு படிச்சு படிச்சு சொன்னேன். என் பேச்ச கேட்காம உன் வாழ்க்கையை இப்படி பாழாக்கிட்டியே. இனிமே உன் வாழ்க்கைய யாராலையும் காப்பாற்ற முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? இனிமே என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நீ அம்மாவுக்கு துரோகம் பண்ணது மாதிரி என்னால அம்மாவுக்கு துரோகம் பண்ண முடியாது. அம்மா கிட்ட இதை நான் சொல்லத்தான் போறேன். அப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. அப்பா நில்லுங்கப்பா, நான் சொல்றது கேளுங்கப்பா. விடு. அப்பா ப்ளீஸ் பா. அப்பா அப்பா. அம்மா தான் போன் பண்றாங்க. அம்மா, இதோ வந்துடுறம்மா. நீ என் மகளா இருக்கலாம். அதுக்காக உன் மேல நான் பரிதாபப்பட முடியாது. எனக்கு அம்மா தான் முக்கியம்.